பெரியவர்களுடைய தாய்மார்களே, இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவினால இந்து சமுதாயத்தில் மெல்ல மெல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு. நான் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். ஏராளமான இளைஞர்கள் ஆவேசத்தோட வீர தீர பராக்கிரமத்தோடு கலந்துக்கிறாங்க. காரணம் விநாயகருடைய அருள். நான் ரெண்டு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். முஸ்லிம்கள் அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி சீரழிச்சு பயங்கரவாதியாக்கி பண்றாங்க. அதுக்கு பேர் லவ் ஜிஹாத்னு பேரு. அது கேரளத்தில் நடக்குது. இந்துக்களும் பாதிச்சிருக்காங்க, கிறிஸ்தவர்களும் பாதிச்சிருக்காங்க. அங்க சர்ச்சதை எதிர்த்து போராடுறது, இந்துக்களும் போராடுறாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை திருவல்லிக்கேணியில் வந்திருக்கு. நிறைய இந்து பெண்களை ஏற்கனவே கடத்திட்டு போயிருக்காங்க. நாம இந்துக்கள் ஒன்னா உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை சரியா வளர்க்கணும். எத்தனை கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் ஹிந்து தான் வாழும். ஒரு கிறிஸ்தவனோ முஸ்லீமோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பெண் குழந்தைகளுடைய மன உரத்தை வளர்க்க வேண்டும். அதற்காக ஏமாறாதீர்கள் ஒரு சின்ன புஸ்தகம் வந்திருக்கு. நிறைய புள்ளி விவரங்களோட தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் அது குறிப்பிடுது. அதனால இந்த புஸ்தகத்தை எல்லாரும் வாங்கி படியுங்க, மற்றவங்களுக்கும் படிக்க கொடுங்க. ஒரு 10 புஸ்தகம் வாங்கி நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கலாம். அது மூலம் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது நடந்ததுன்னா உடனே அதை பற்றி சொல்றதுக்கு ஏற்பாடு இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா உடனே அங்க வந்து யாரு என்னன்னு விசாரிச்சு யார் எப்படி பண்றாங்கிறத கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி பண்றதுக்குள்ள ஏற்பாடு இருக்கு. அதனால நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? வீட்டில் வாய் மூடி மௌனமா அழுகிட்டு இருக்கணும் நினைக்க வேண்டியதில்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, உச்ச நீதிமன்றத்தில் ராமர் பாலம் தான் பச்சோதிக்கிற விஞ்ஞானியை கூப்பிட்டு அரசாங்கம் கமிட்டி போட சொன்னாங்க. போட்டு அவங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு, அது ராமர் பாலம் தான். ஆனா காங்கிரஸ்காரன் முஸ்லிம்களுடைய ஓட்டை வாங்கிறதுக்காக, கிறிஸ்தவங்களுடைய ஓட்டை வாங்கிறதுக்காக இப்போ ஒரு அறிவு பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அந்த திரும்பி வாங்க போறாங்க அப்படின்னு. நீ திரும்பி வாங்கிக்கோ, நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் மேல. அதனால அந்த ராமர் பாலத்து மேல யாரு கைய வைக்கிறானோ, ராமர் பாதத்து மேல கைய வச்சா கூட ஒழிஞ்சாம. இப்போ ஒரு நல்ல காலம் வந்துட்டு இருக்கு. ஒரு சிங்கம் போயிட்டு இருக்கு. நரேந்திர மோடி வந்து பொறுப்பேற்று அவர்களுடைய தலைமையில ஒரு மிகச்சிறப்பான நியாயமான நேர்மையான அரசாங்கம் அமைய இருக்கு. நாம 2 காரியம் செய்யணும். நாம் எல்லாரும் அன்னைக்கு தவறாம ஓட்டு போடணும். ரெண்டாவது, யாராவது இதுவரையில ஓட்டு போடலையோ புதிய வாக்காளர்கள் மட்டும் பல கோடி பேர் இருக்காங்க. யாராவது புதிய வாக்காளர்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஓட்டு போட வைக்கணும். ஜனநாயகத்தில் ஓட்டு தான் மிகச்சிறந்த கருவி. அதனால ஓட்டை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கிற ஹிந்து விரோத தேச விரோத அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஹிந்து தர்மத்தை மதிக்கின்ற, ஹிந்துக்களுடைய கோரிக்கைகளை மதிக்கின்ற, ஹிந்து சமுதாயத்தை மதிக்கின்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும். 26ஆம் தேதி
நரேந்திர மோடி திருச்சிக்கு வர, நான் அங்கே வருவேன், எல்லாரும் வாங்க, நாங்கள்லாம் கூட இருக்கிறத காட்டுவோம். கூட இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லி ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். சூழ்நிலை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நாமெல்லாம் கருவியாக இருக்கணும். வந்தோம், பார்த்தோம், கை தட்டணும், போனோங்கிறது பிரயோஜனம் இல்லை. என்ன செய்ய போறோங்கிறது முக்கியமான சமாச்சாரம். இந்துக்களுக்கு விரோதமாக எந்த அரசு இருக்க முடியாது, மத்திய மாநில அரசுகள் இருக்க முடியாது. அப்படி எந்த அரசு இந்துக்களுக்கு ஆதரவா, இந்துக்களுக்கு எதிர்ப்பு இல்லாத இருக்கோ அந்த அரசு தான் இருக்கணும். அதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே கழிச்சு முடிச்ச பிறகு கடற்கரையில் ஒரு கூட்டம் இருக்கு. அங்கே ராகவான சுவாமி அவர்கள் பேசுவாங்க, நானும் பேசுவேன். அங்கே எல்லாரும் வாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே மறியல் பண்ணுறதுக்கு போகிறோம். எந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன் போகக்கூடாதுங்கிறது காரணம் சொல்லவே இல்லை. ஒரு மசூதி இருக்கு, அதனால அந்த வழியாக போகக்கூடாதுன்னு சொன்னால் மசூதியே இருக்கக்கூடாதுன்னு இந்துக்கள் சொல்லணுமா? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ற சூழ்நிலை உருவாக்கக்கூடாது. அப்படி சொல்ல வைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, நாம அதை சொல்லக்கூடாது. அதனால இந்த சூழ்நிலையை மாற்றணுமான முடியும் என்று கூறி, நம்மால என்ன முடியுமோ அதை நாம் செய்யணும். ஒன்று, இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ரெண்டாவது, புதிய வாக்காளர்களை சேர்க்கணும். யார் யார் சின்ன சின்ன பையங்க இந்த முதல் தடவை வாக்குச்சீட்டு வாங்குறாங்களோ அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள பார்த்து நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர்களை விழிப்புணர்வு கேட்டு நன்றி உரை விடுகிறேன். நன்றி.